Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ அதே மாதிரி தான். ஆதி திராவிட நலத்துறையில் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ 2 டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்கேன். அந்த 2 டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷனே நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்லிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபர்தராக என்ன ஸ்டெப் கொண்டுமோ அதை பாருங்கள். சரியா? மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கனால அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் நான் ஒன்றா தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போனா தான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மறுபடியும் அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அரியலூர் மாவட்டத்தில் ஒன்றும், அரியலூர் மாவட்டத்துலேயும் தருமபுரி மாவட்டத்துலேயும் குக் போஸ்ட் போட்டிருக்காங்க. சரியா? குக்கு, சானிட்டரி ஒர்க்கர், ஸ்வீப்பர் அந்த மாதிரி போஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அரியலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம். சரியா? அரியலூர் மாவட்டம் ஆதி திராவிட நலத்துறையில் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு 17 சமையலர் காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்வதற்கு தகுதியான நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சரியா? 17 குக் போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த குக் போஸ்ட்டை நிரப்பதற்காக அவங்கள்ட்ட விண்ணப்பங்கள் கேட்குறாங்க. சரியா? அந்த விண்ணப்பதாரர் என்ன பண்ணியிருக்கோம்னா, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஆதி திராவிட பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சரியா? முன் அனுபவம் உள்ளவருக்கு முன்னுரிமை தரப்படும். 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்கணும். சரியா? இது வந்து சொல்லிட்டாங்க. அதாவது அப்ளிகண்ட் வந்து தமிழில் எழுத படிக்க தெரியணும். ஆதி திராவிட பழங்குடியினராக இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு. அனுபவம் இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு. 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாக இருக்கணும். சரியா? அவங்க என்ன செய்யணும்னா, தகுதியான நபர்கள் அரியலூர் மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ பதிவஞ்சல் மூலமாகவும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு 18/1 விண்ணப்பிக்க வேண்டும் என்று கலெக்டர் வந்து உத்தரவு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த அரியலூர் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறையில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபுல்லப் பண்ணி அங்கேயே அட்டாச் பண்ணி கையோடு அங்கேயே கொடுத்து வந்துடுங்க. சரி, கொண்டு வந்து நம்ம அனுப்போம் சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா ஏதாவது லேட் ஆகிடும், ஏதாவது வேலை வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் அங்கே சர்டிஃபிகேட்டெல்லாம் ஜெராக்ஸ் கொண்டு போங்க, அப்ளிகேஷன் வாங்க, ஃபுல்லப் பண்ணுங்கள், அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தம் 17 போஸ்ட் இருக்குங்க. சேலரி மேக்ஸிமம் வந்து 15,700 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? சேலரி பற்றி அவங்க போடலை. ஆனால் பட் ஆல்ரெடி பழைய சமையலர் போஸ்ட் நம்ம சொல்லும்போது 15,700 சம்திங் அந்த மாதிரி பேசிக் பே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள். சரியா? அரியலூர் மாவட்டத்தில் 17 போஸ்ட் இருக்குது. 18/1 நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுங்க, தருமபுரி மாவட்டம். அவங்க தருமபுரி மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தருமபுரி மாவட்டம் ஆதிதிராவிட நலத்துறையில் வந்து 32 சமையலருங்க. நல்லா கேட்டுங்க, 32 சமையலர், 14 துப்புரவாளர், 1 துப்புரவாளர். அதாவது 14 துப்புரவாளர் தொகுப்பூதியமும் 1 துப்புரவாளர் காலமுறை ஊதியமும் வந்து அவங்க கொடுத்து எடுக்கிறாங்க. சரியா? ஸோ 32 சமையலர் தான் பெர்மனண்ட் அந்த மாதிரி. 14 துப்புரவாளர்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி. சரியா? ஸோ எல்லாமே ரெண்டுமே துப்புரவாளர் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பேசிஸு, அதெல்லாம் டெய்லி இதுபடி தான் அவங்க வந்து சேலரி கொடுக்குறாங்க. சமையலருக்கு மட்டும் 32 போஸ்ட்டுங்க. சரியா? மறந்துடாதீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கும் அந்த அப்ளிகண்ட் வந்து தமிழில் எழுத படிக்க தெரியணும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் முன்னுரிமை அளிக்கப்படும். சமையலர் அனுபவம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை அளிக்கப்படும். 18-35 வயசு இருக்கணும். தருமபுரி மாவட்டத்தில் குடியிருப்பதாக இருக்க வேண்டும். சரியா? இதுக்கும் சேம் தான். தருமபுரி மாவட்டத்தில் நீங்கள் இருந்தவங்களாக இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மற்ற எந்த மாவட்டமும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரியா? இது என்னைக்குன்னா 29/12 நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? ரொம்ப டைம் கொடுக்கல. 29/12 நீங்கள் இதை அனுப்பிச்சு ஆகணும். சரி, இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கும். ஏன்னா 22ஆம் தேதி சொல்லி உடனே 23 இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் டேட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமே அவங்க ஆள் எடுக்கிறதுனால மறக்காமல் 29 நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. ஸோ 2 விதமான போஸ்ட், 2 விதமான டிஸ்ட்ரிக்டில் குக்கு போஸ்ட்டும் ஸ்வீப்பர் போஸ்ட்டும்
உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்வீப்பர், சானிட்டரி ஒர்க்கர் இது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சரியா? க்ளீனர், அந்த க்ளீனர் சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதில் இது ஒரு 32, அதில் ஒரு 17, கிட்டத்தட்ட 49 குக் போஸ்ட் இருக்குது. 49 போஸ்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? மிஸ் பண்ணாமல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குக்கு தெரிஞ்சவங்க, ஸோ சமையல் தெரிஞ்சவங்க கொஞ்சம், ஏன்னா அவங்க படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சு கொஞ்சம் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிடுங்க. சரியா? எங்கேயாவது ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கிட்டத்தட்ட 49 போஸ்ட்டு. சரியா? சேலரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃப் தான், சேலரி தான், சமையல் குக் போஸ்ட்டு. ஸோ அதனால் விட்டுறாதீங்க. சரியா? நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்கள் பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு வீட்டுக்கு லெட்ரு வரும். அதுபோல் செலக்ட் ஆனாலும் வீட்டுக்கு லெட்ரு கண்டிப்பாக வரும். சரியா? அதனால் ஏன் லெட்ரு வரல, லெட்ரு வரும் எதுவும் கேட்காதீங்க. கண்டிப்பாக லெட்ரு வந்துடும். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 49 போஸ்ட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? ஸோ அந்த துப்புரவாளர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சரியா? ஏன்னா அது வந்து தொகுப்பூதியம் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான். ஸோ இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். சரியா? அதுவும் ஒரு 15 போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 15 போஸ்ட்டும் 15 பேர் கிடைச்சாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஸோ அதையும் மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரியா? சரி, எனிவே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.